அனைவருக்கும் வணக்கம். இது கோல்-2 அத்தியாயம் 11. அலெக்ஸ் ரகோ லண்டன் போய் சேர்ந்திருந்தார். கம்பெனியை வாங்கணும்னு ஆசைப்பட்ட பையர்கிட்ட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மோஸ்ட்லி அலெக்ஸ் தான் பேசினார். இந்த டிஸ்கஷன் பீட் கம்பெனியை விற்கிறத பற்றி தான். மோஸ்ட்லி ட்ரூமேனும் சரி டவுட்டையும் சரி அலெக்ஸை தான் பேச விட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த டிஸ்கஷன் நெகோசியேஷன் அப்படின்னு சொல்கிறத விட கம்பெனியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி அலெக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார். பெரும்பாலும் அலெக்ஸ் எப்படி தன்னோட கம்பெனியில் எல்லாமே ஆன் டைமுக்கு நடக்குது, எப்படி இன்வென்ட்ரி கம்மியாக இருக்குது இப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். இன்ஃபேக்ட் அலெக்ஸ்க்கு இந்த வேலை கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா பெரும்பாலும் மக்கள் ட்ரெடிஷ்னல் திங்கிங்கில் இருந்து தான் வந்திருந்தாங்க. ஸோ இவர் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, பொதுவாக எல்லோருக்குமே அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத கேட்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நிறைய கேள்விகள் கேட்டாங்க, நிறைய லிசன் பண்ணவும் செஞ்சாங்க. சில நேரங்களில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியிருந்தது. இவர் எப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படிங்கிறத ட்ரூமேனும் டவுட்டியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டு இருந்தாங்க. இது ஒரு வகையில் அலெக்ஸ்க்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா அலெக்ஸோட ஒன் ஆஃப் த கோல் இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதை போன சாப்டர்லேயே பார்த்தோம். இடத்தால ஒரு 5 மணி நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்தாங்க. அடுத்த லெவல் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பற்றி பேசுகிறது தான். ஸோ இதுக்கு அலெக்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை ட்ரூமேனும் டவுட்டியுமே பார்த்துப்பாங்க. 3 பேரும் அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்போது ட்ரூமேன் பேச ஆரம்பித்தார். நம்ம எல்லோரும் ஒரு ½ அன் ஹவரில் பாரில் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். அலெக்ஸ் நேராக தன்னோட ரூமுக்கு வந்தார். இந்த கேப்பில் டக்குன்னு டான்கிட்ட பேசிடலான்னு டானுக்கு டயல் பண்ணார். எனி அப்டேட் டான் அப்படின்னு கேட்டார். அந்த பக்கம் டான், பாஸ் நீங்கள் முதல்ல குட் நியூஸ் கேட்கணுமா இல்லை பேட் நியூஸ் கேட்கணுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அலெக்ஸ், முதல்ல பேட் நியூஸே சொல்லு அப்படின்னார். இதுக்கு டான், பீட் தன்னோட ப்ரப்போசலை கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? யூ ஆர் கம்ப்ளீட்லி ராங் பாஸ் அப்படின்னு சொன்னார். இதுவும் குட் நியூஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அலெக்ஸ், நான் என்ன சொன்னேன்னா, பீட் எக்ஸ்பிளைன் பண்ண சிரமப்படுவார் அப்படின்னு சொல்ல, ஆனால் கஸ்டமர்ஸ் தான் அதை புரிஞ்சுக்க சிரமப்படுவாங்கன்னு சொன்னேன் அப்படின்னார். சரி, என்ன குட் நியூஸ் அப்படின்னு கேட்டார். அந்த பக்கம் பேசின டான், பீட் இந்த குட் நியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காரு, நீங்கள் டைரெக்டாக அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு டான் கேட்டார். டானோட காலை கட் பண்ணிவிட்டு பீட்கிட்டே பேச ஆரம்பித்தார். அந்த பக்கம் பீட் ரொம்ப உற்சாகமாக பேச ஆரம்பித்தார். நம்ம கையில் இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லை, ஆனால் அதை விட பெட்டரான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுக்கு அலெக்ஸ் சிரிச்சுக்கிட்டே, பர்ச்சேஸ் ஆர்டரை விட பெட்டர் அப்படின்னா என்ன, கஸ்டமர் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டார். இதுக்கு பீட் டைரெக்டாக பதில் சொல்லாமல் என்னென்ன ஸ்டெப் நடந்தது, எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணேன், எப்படியெல்லாம் கஸ்டமர் இம்ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணார். அலெக்ஸ் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார், ஓ பீட் நான் இன்டர்நேஷ்னல் காலில் இருக்கிறேங்கிறதே மறந்துட்டார் போல் இருக்கு அப்படின்னு. கடைசியாக பீட் பாயிண்ட்டுக்கு வந்தார். ஒவ்வொரு சேல்ஸ் கால்லையும் பையருக்கு நம்ம சொன்ன ஆஃபர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட என்டையர் ரேப்பர் நீட், அதுக்கான மொத்த ஆர்டரும் நமக்கு தான் வரப்போகுது. நான் சொன்னதை கவனிச்சிக்கலான்னு தெரியல, மறுபடியும் சொல்கிறேன், என்டையர் ரேப்பர் நீட் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையாக சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வேல்யூ அப்படின்னு வரும்போது எவ்வளோ வரும் பீட் அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் சொன்ன பீட், நாங்கள் அதை இன்னும் வேல்யூவேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மேபி நாளைக்கு மதியம் போல தான் இதுக்கான வேல்யூ கரெக்டாக கிடைக்கும். பட் ரஃப்லி சொல்லணுன்னா கிட்டத்தட்ட $500,000 இன் இயர். இப்போது அலெக்ஸ் ஒரு கேள்வி கேட்டார். சரி, இது ரியலிஸ்டிக்காக நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டார். அதுக்கு பீட், குட் மட்டும் இல்லை பாஸ், எக்ஸ்ட்ரீம்லி குட், கண்டிப்பாக நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அலெக்ஸோட குரலில் இருந்த ஸ்கெப்டிசிசத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி பீட் பதில் சொன்னார். அலெக்ஸ், ஒரு விஷயம் கவனிங்க, நம்மளோட ப்ரப்போசலோட சேவிங்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாகவே பையரால் கால்குலேட் பண்ண முடியும். எவ்வளோ சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமாக எந்த பையராக இருந்தாலும் நம்மகிட்ட தான் வருவாங்க. ஸோ நம்ம இந்த கான்ட்ராக்டை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் ஸ்கிப்டிசிசமாக தெரியலாம், பட் நிச்சயமாக பை த எண்ட் ஆஃப் த வீக் ஆர்டர் நம்ம கையில் இருக்கும். இதை கேட்டதும் அலெக்ஸ்க்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது. பீட்டுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிவிட்டு பாரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். கூடவே அவருக்கு சில யோசனைகளும் வந்தது. இன்றைக்கி வரைக்கும் போர்டை பொறுத்த வரைக்கும் பீட்டோட கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. பட் ஆல் ஆஃப் அ சடன் இந்த லாஸ் மேக்கிங் கம்பெனி ஒரு கோல்ட் மைனாக மாறப்போகுது அப்படிங்கிறத நான் எப்படி சொல்ல போகிறேன்?
அப்படியே சொன்னாலும் இவங்க நம்ப போகிறாங்களா? இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்ல இருந்து ட்ரூமேன் அலெக்ஸை நோக்கி கையாட்டினார். என்ன குடிக்கிறீங்க அலெக்ஸ் அப்படின்னு கேட்டார். அலெக்ஸ் ஒரு ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டார். டவுட்டியோட கையில் ஃப்ளைட்டில் ஃப்ரீமன் வரைஞ்ச க்ளவுட் பேப்பர் இப்போது டவுட்டியோட கையில் இருந்தது. ட்ரூமேன் டவுட்டியை பார்த்து கேட்டார், இந்த க்ளவுடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னார். அதுக்கு டவுட்டி, இது ரொம்ப இம்ப்ராக்டிக்கலான விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னார். இப்போது ட்ரூமேன் அலெக்ஸை பார்த்தார். அலெக்ஸ், இந்த க்ளவுடுனால தான் பீட்டோட கம்பெனியில் எப்படி பிரேக் த்ரூ கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆசைப்பட்டார். அதனால் மெதுவாக, நீங்கள் சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்னார். இப்போ பேசுகிற டவுட்டி, இதை டைம் பாஸுக்கு தவிர வேறு எதுக்கும் பயன்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பேசின அலெக்ஸ், ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த க்ளவுடை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் வரையணும். உங்கள் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ப்ரிசைஸாக எழுதணும். அதுக்கப்புறம் தெளிவாக க்ளவுட்ஸை வரையணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளவுடை பிரேக் பண்ணணும். இதில் பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இந்த க்ளவுட் ரொம்ப தெளிவாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்லும் நமக்கு. இப்போ பேசின டவுட்டி, இதை வச்சு டேஞ்சபிள் ரிசல்ட்ஸை உருவாக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். இதுக்கு அலெக்ஸ், இல்லை நிச்சயமாக முடியும் அப்படின்னு பதில் சொன்னார். இப்போ பேசின ட்ரூமேன், ஸோ நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண இது பயன்படுமா அப்படின்னு கேட்டார். நிச்சயமா அப்படின்னு அலெக்ஸ் பதில் சொன்னார். அப்போ ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு டவுட்டி சொன்னார். இந்த மாதிரியான சேலஞ்சுக்கு அலெக்ஸ் தன்னை தயாராக வச்சுருந்தார். ஸோ பேச ஆரம்பித்தார். உதாரணத்துக்கு நம்ம பிரிண்டிங் கம்பெனியை எடுத்துப்போம். இன்வெஸ்டர்ஸ்க்காக இந்த கம்பெனியை சேல் பண்ண போகிறீங்க, ஏன்னா இது ப்ராஃபிட்டபுளாக இல்லை. இப்போ பேசுகிற ட்ரூமேன், இல்லை அலெக்ஸ், இந்த கம்பெனி ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்குது. பட் என்னென்னா ரொம்ப மார்ஜினலி ப்ராஃபிட்டபிள், நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். இதுதான் சரியான சமயம் அப்படின்னு. அலெக்ஸ், நீங்கள் சொல்கிறது புரியுது. இன்ஃபேக்ட் வித்தவுட் எனி அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட ப்ராஃபிட்டை அதிகம் பண்ணி காமிக்கணும். அதுக்காக வெரி அட்ராக்டிவ் மார்க்கெட்டிங் ஆஃபரை நாங்கள் பையருக்கு ரோல் அவுட் பண்ணியிருக்கோம். அது நமக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இதை கேட்டதும் டவுட்டியும் சரி ட்ரூமேனும் சரி கொஞ்சம் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலேயே இந்த க்ளவுடை வச்சு நீங்கள் அப்படி ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். இதுக்கு அலெக்ஸ், கிட்டத்தட்ட அப்படின்னு ஒரு பூடகமான பதில் சொன்னார். இப்போ டவுட்டி, நான் எனக்கு வேணுங்கிற ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மெதுவாக பாரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். டக்குன்னு ட்ரூமேன் அலெக்ஸ் பக்கம் திரும்பி, என்ன சொல்கிறீங்க அலெக்ஸ், நம்ம யூரோப் கிளம்புறதுக்கு முன்னாடி கம்பெனி நஷ்டத்தில் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு என்னடானா பெரிய லெவலில் லாபம் கொட்ட போகுதுன்னு சொல்கிறீங்க. கடந்த 2 நாளில் ஏதாவது மிராக்கல் நடந்திருக்கா, இல்லை இந்த சேலை சபட்டாச் பண்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டார். இதுக்கு பதில் சொன்ன அலெக்ஸ், உங்கள் சந்தேகம் நியாயமானது தான். கடந்த 5 நிமிஷமாக நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்கும். நான் ஏதாவது ட்ரிக் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன், இப்போ நாங்கள் பண்ணியிருக்கிறது வெறும் பிளானிங் மட்டும்தான். இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நல்ல லாபம் வரும் அப்படிங்கிறது எங்களோட நம்பிக்கை. இன்ஃபேக்ட் சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் பீட்டிட்டு பேசினேன். அவரும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக சொன்னார். ஸோ டர்ன் அரவுண்ட் எனி டைம் நடக்கலாம் அப்படின்னார். இப்போது டவுட்டியும் வந்து சேர்ந்தார். அலெக்ஸ், டவுட்டி, ட்ரூமேன் 2 பேருக்கும் சுருக்கமாக என்ன பண்ணோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். இதை கேட்டதான் ட்ரூமேன், இதெல்லாம் என்கிட்ட ஏன் நீங்கள் முதல்லையே சொல்லலை அப்படின்னு கேட்டார். இதுக்கு அலெக்ஸ், எல்லாமே பிளானிங் லெவலில் தான் இருந்தது. பீட்டிகிட்ட பேசினதுக்கப்புறம் தான் நல்ல பிரேக் த்ரூ கிடைக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. அதனால தான் இந்த விஷயத்தை இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பேசின டவுட்டி, அப்போது நம்ம நெகோசியேஷனை கொஞ்சம் ஒத்தி போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் சுச்சுவேஷன் என்ன கொஞ்சம் கிளியர் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ட்ரூமேனும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையசிச்சார். இது எல்லாம் கரெக்டாக போச்சு அப்படின்னா கம்பெனியை இன்னும் ஒரு 15% அதிக லாபத்துக்கு விற்கலாம் அப்படின்னு டவுட்டி சொன்னார். இதை கேட்டதும் அலெக்ஸுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இது, கம்பெனி டேர்ன் அரவுண்ட் ஆக போகுதுன்னு சொன்னால் கூட இவங்க கம்பெனியை விற்கிறதுலே குறியாக இருக்காங்க. இப்போ இவங்களுக்கான கன்சர்ன் கம்பெனியை இன்னும் அதிக லாபத்துக்கு விற்கலாம் அப்படிங்கிறது தான். சரி, இவங்களை குத்து சொல்லியும் தப்பு இல்லை. ஏன்னா கம்பெனியோட கிரெடிட் ரேட்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது.
பட் என்னென்னா ஒன்ஸ் இந்த டர்ன் அரவுண்ட் நடந்துருச்சுன்னா இது ஒரு பொன் முட்டையிடும் வாத்து, இதை போய் விற்கிறாங்களே அப்படின்னு அலெக்ஸ் யோசிச்சுட்டு இருந்தார். டவுட்டி மறுபடியும் சந்தேகமாக கேட்டார், அலெக்ஸ் ஆர் யூ ஷோர் இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இப்படி ஒரு சொல்யூஷனுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்டார். இவ்வளோ நேரம் டீப்பான திங்கிங்கில் இருந்த அலெக்ஸ் எஸ் எஸ் டெஃபினெட்லி அப்படின்னு சொன்னார். அப்படின்னு டவுட்டி அதுக்கு பதில் சொன்னார்.